தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் சில நாட்களுக்குள்ள 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த வகையில் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். அன்பான துலாம் ராசி நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது. உங்கள் மனநிலையை பொறுத்தவரை உற்சாகம் மற்றும் சோர்வு என இரு விதமான அனுபவங்களை கொடுக்கும் ஆண்டாக 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். இதற்கு குரு மற்றும் சனி பெயர்ச்சியின் தாக்கம்தான். பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் எந்த சிரமங்களையும் ஜெயிக்க முடியும். துலாம் ராசிக்காரர்களை மனசில் வச்சுக்குங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 2025 குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கும்போது துலாம் ராசிக்காரருக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாக அமையும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது தொழில்துறையில் பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள், மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் 2025 கிடைக்கும். குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் வளமும் ஏற்படும் ஆண்டாக 2025 அமையும். காரணம் இந்த குரு பகவானின் பெயர்ச்சி. உங்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் உங்களின் இல்லமும் மிகுந்த மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்க நேரிடும். கல்வியை பொறுத்தவரையில் அப்படின்னா ரொம்ப குழந்தைகளின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்வதன் மூலம் துலாம் ராசியில் என்னென்ன சவால்கள் ஏற்படும் அப்படின்னா செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதாவது ₹1 எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா செலவில் கவனமாக இருங்க. வரவுக்கு ஏற்ற செலவு துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மிக மிக முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் அளவிலும் சரி மன அளவிலும் சரி சனி பகவானின் பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்றே தளர்வை தரலாம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் உங்களை நேர்வழியில் பயணிக்க உதவும். பயணங்கள் பல மடங்கு உயர்வுடன் வரும். ஆனால் அவற்றை நிதானமாக திட்டமிடுங்கள். அதாவது போக்குவரத்து அப்படிங்கிறது நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். அங்கே போகணும் இங்கே போகணும், நிறையா கல்யாணம் காட்சி தொழில் ரீதியாக அப்படின்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயணம் செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கும். அதாவது விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள். உங்களுடைய விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டாக 2025 அமையும். தொழில் தொடங்க விரும்புவோருக்கு 2025 அக்டோபர் மாதத்திற்கு மேல் தொடங்கினால் துலாம் ராசிக்கு மிக மிக வெற்றிகரமான ஆண்டாகவும் அமையும். இந்த ஆண்டு பங்குச்சந்தைகளில் முதலீடு துலாம் ராசிக்கு மிகுந்த லாபத்தை தரும். புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக 2025 வாங்க. பழைய கடன்களிலிருந்து விடுபடும் ஆண்டாக 2025 அமையும். நான் சொன்ன மாதிரி தான் பழைய கடன்லேருந்து விடுபட்டுருவீங்க. ஆனால் புதிய கடன்களை ஏற்படுத்திடாதீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. பழைய கடன்லேருந்து குரு பகவான் காப்பாற்றிடுவார். புதிய கடனை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். குடும்பத்தை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைகளின் விருப்பங்கள் நிறைவேறும். அதாவது குழந்தைங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், பண்ண முடியாமல் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக 2025 அதுக்கான வழிவகை அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. கல்வியில் பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாணவ கண்மணிகளே, கல்வியில் அதிக கவனம் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்கு 2025. முக்கியமாக இந்த போட்டித் தேர்வுகள், வருட தேர்வுகள் எழுத போகிற மாணவ கண்மணிகள் ரொம்ப கவனமாக கவனச்சிதறல் இல்லாமல் படிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவியை பூஜிக்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கு 2025. குரு பகவானுக்கு முறையான பூஜை செய்து வருவது துலாம் ராசிக்கு மேலும் நல்ல பலன்களை தரும். தாமரையால் விஷ்ணுவிற்கு அர்ச்சனை செய்து வருவது மிக நல்லது. சனி பகவானின் பிரச்சனையிலிருந்து நீங்கலாம். சனிக்கிழமைகளில் மிளகு தானம் செய்வது துலாம் ராசிக்கு 2025 நல்ல பலன்களை தரும்.
ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. ஒரு புதிய வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா வாகனத்தோட எண் கடைசியில் 6லோ அல்லது கூட்டுத்தொகை 6லோ முடிவது ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு விஷயமா அமையும். கலர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளிர்பச்சை அல்லது நீல நிற உடைகளை அணிவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் உதிக்கும். மறந்துட வேண்டாம், வெளிர்பச்சை அல்லது நீல நிறம். துலாம் ராசிக்காரருக்கு சக்சஸ் மந்த்ரா, அதாவது வெற்றிக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓம் கிரீம் சோமாய நம என்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்கு 2025. இந்த மந்திரத்தின் மூலமாக மன அமைதி மற்றும் வேலை மற்றும் பணியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி நிலைமையில் மேம்பாடு வரும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம். இதை மந்திரத்தை பயன்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ அது எந்த நேரத்தில் பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை அதிகாலையில் அல்லது இரவு நேரத்தில் மன அமைதியுடன், அதாவது மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் நண்பர்களே. மன அமைதியாக உட்காந்து, அதாவது அதிகாலை நேரத்தில் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். மனசு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு கூட ரொம்ப ரொம்ப அமைதியான சூழ்நிலையை தரும். அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. அடுத்தபடியாக பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கு திங்கள் கிழமைகளில் வெள்ளை நிற பூக்கள் அல்லது பால் மூலம் அர்ச்சனை செய்தால் விரைவான பலன்களும் துலாம் ராசிக்கு 2025 கிடைக்கும். 2025 துலாம் ராசிக்கு சவால்கள் இருந்தாலும் உங்கள் செயல்திறன் மற்றும் தைரியம் மிகுந்த முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் நம்பிக்கை மற்றும் ஆற்றல் தேவை. தெய்வீக வழிபாடுகள் மற்றும் உழைப்பின் மூலம் சிறப்பான ஆண்டாக 2025 அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய நம.